ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிடோக்லேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா பிடோக்லேருந்து நேராக ஓகே தாம்சன் ஏரியாவுக்கு போகிறோம். உங்களுக்கு இப்போ எப்படின்னா அவங்க சிங்கப்பூரில் உள்ள எல்லா ஏரியாவும் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ டிராபிக் போட்டால் லெட்ஸ் கோ கெனோ கோ ரெடி. ஏன்னா டிராபிக் போட்டால் அதனால போக முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி போகும். ஏன்னா சிங்கப்பூரில் டிராபிக் ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை, வெரி ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் போகணும். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, ரைட் சிக்னல் எடுத்து நேராக போகிறோம். நேராக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளதெல்லாம் ஃபுட் கோர்ட்டு, மசாஜ் சென்டர் ஏகப்பட்டது இருக்குங்க. ஓகே, பிடோக் இஸ் a பெரிய சிட்டி. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். உள்ளே இருக்கு உங்களுக்கு ஷாப்பிங் மால் இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுனா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். எல்லாமே A to Z எல்லாமே இருக்கும். ஃபுட் கோர்ட் இதுலேயே ஒரு 4 ஃபுட் கோர்ட் இருக்குங்க இந்த ஏரியாவில். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 1 2 3 4 5 வாவ் 5 6 ஃபுட் கோர்ட் இருக்குங்க இந்த சரௌண்டிங்லேயே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீனர்கள்னு இல்லை, முக்கால்வாசி பேர் வந்து சமைக்கிறதுன்னு. ஏன்னா அவங்களோட வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்கு. வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால சமைக்க முடியாது. அதனால என்ன பார்த்தீங்கன்னா வேலைக்கு இப்போ காலையில் போகிறாங்க அப்படிங்கிறப்போ நைட்டு தான் வருவாங்க. இப்போ சாயங்காலம் வரும்பொழுது ஃபுட் கோர்ட்லேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க ஒரு ரஷ்ஷான வாழ்க்கை தாங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ பாருங்க, ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போக முடியுது. நீங்கள் அப்படியே சைடில் இருக்கிற இந்த கடைகள், இந்த மரம், இந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வாங்க. ஆமாம் பாருங்க, பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுருங்களேன், உள்ள இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பஸ்ஸில் போகிறதுக்கெல்லாம் நான் பஸ்ஸில் போகிறது ரொம்ப விரும்புவேன். பட் இருந்தாலும் பஸ்ஸில் போகிறதுக்கு இப்போ வேன் இருக்கிறதுனால வேனில் போயிட்டுருக்குறேன். ஸோ பஸ்ஸில்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். பஸ்ஸில் போகிறது உங்களுக்கு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படியே ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக 3 அடிக்கு ஒரு மரம் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு ஒரு மரம், 5 அடிக்கு ஒரு மரம், இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ கிவ் வே, ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து மற்றவங்களுக்கு வழி விட்டு தான் போகணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரூல்ஸை மதிச்சுலாம் நடக்கிறது. உங்கள் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னா வீட்டுக்கு லெட்டர் வந்துடும். அதனால் வீடு நீங்கள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து இமெயில் வந்துடுங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ராசஸ் எல்லாம். அதனால் என்னென்னா கொஞ்சம் இல்லை, நடக்கணும். சிங்கப்பூரோட அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோட்டில் வந்து இந்த செடியெல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். என்ன மாதிரி செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். கலரான பூக்கள் நிறைய ரோட்லேயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 30ல் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மதித்து போகணும். அதுக்கு மேலே போனோம்னா அங்கே கேமரா அடிச்சிடும். கேமரா அடிச்சிச்சுன்னா 12 பாயிண்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் வந்து பேச்சுக்கே இல்லை. 24 12 பாயிண்ட் 6 பாயிண்ட் முன்னா இப்போ 12 பாயிண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக வேண்டியது தான். வண்டியை அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஓட்ட முடியாது. லைசன்ஸ் எடுத்து வேஸ்ட். அதனால வண்டி ஓட்டுற நீங்கள் கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா லைசன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா அப்படி சைடில் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. எங்கே பார்த்தாலும் ரோடு ஒர்க் நடந்துருக்கு. அதனால பாருங்க ரோடு ஒர்க் எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க. ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. பாருங்க நம்ம மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. இந்த பாருங்க வெயிலில் எப்படி கிடந்து கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. அவங்க தானே இதாங்க சிங்கப்பூரோட வாழ்க்கை.
கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி தாங்க நம்ம ஊருக்கு பணம் அனுப்புறாங்க. சில பேருக்கெல்லாம் எப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சிங்கப்பூர்ல வந்து மரத்துல காய்ச்சது பணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. இங்கேயும் வந்து ரத்த வேர்வை சிந்தி தான் இங்க வந்து உழைக்கிறாங்க நம்ம பையங்க. பாத்தீங்களா, நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ரோட்ல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு. ரோடு மட்டும் இல்லைங்க, எல்லா வேலையுமே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா சட்டை புளிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் வேலைகள். ஆமாம், அதை மனசில் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சிறுக சேர்த்து அதை எப்படி சேமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் ட்ரிக்கு. அதை எப்படி டப்பா வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரிக் இல்லை. அதை எப்படி சேர்த்து அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வீடு வாசல்லாம் கட்டிட்டு அந்த பையனெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள அதெல்லாம் போதும் ஆயிடும். அந்த மாதிரி தாங்க சிங்கப்பூருக்கு வந்தால் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சிடும். அதெல்லாம் வந்து அதெல்லாம் கதையே இல்லை. சிங்கப்பூருக்கெல்லாம் வந்தோம்னா சாப்பிட்ற வரைக்கும் கிடக்க வேண்டியதுதான். ஸோ ஏன்னா உங்களுக்கு தேவைகள் அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். தேவைகள் முடிஞ்சுன்னா இன்னொரு தேவைகள் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்னன்னா ஓகே வெளியில் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் வாவை பற்றியெல்லாம் சைடில் இந்த வாவை வந்து தூக்குமுஞ்சி வாவையா என்ன வாவைன்னு தெரியலை. ஏன்னா தூக்குமுஞ்சி வாவையில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்குமுஞ்சி வாவையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சைடில் அந்த மரங்கள் வச்சுருக்கு. நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஃப்ரூட் இல்லை. கொன்னை இலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கருப்பாக வந்து உங்களுக்கு அதில் சில பழங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இந்த மாதிரி இல்லை. இந்த வாவை தாங்க எல்லா ஏரியாவிலுமே வச்சுருப்பாங்க. ரோடு ஃபுல்லாக இந்த வாவை தான் வச்சுருப்பாங்க. 2 சைடுமே இருக்கும். உங்களுக்கு ரைட் லெஃப்ட் சென்டர்லேயே அந்த மரங்கள் தான் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இஆர்பி நீங்கள் மேலே பார்க்கலாம். இஆர்பி இந்த டீன்னு மணி அடிக்குது பற்றியெல்லாம் அதுக்கு மேலே அந்த சவுண்டுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. ஏன்னா ஸ்பீடு லிமிட் அதில் 70 தான் வச்சுருக்காங்க, 60. மேலே பாருங்கள் இஆர்பி இருக்குல்ல, இந்த இஆர்பி வந்து ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ஷன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் இல்லை. என்னது என்ன சொல்லுவாங்க, ஐயா மறந்துடுச்சு பாருங்க. நம்ம ஏரியாவிலலாம் வந்து ஆமாம் வள்ளி மறைச்சிட்டு காசு கூட வசூல் பண்ணுவாங்கல்ல, டோல்கேட். இந்த டோல்கேட்டை சொல்கிறதுக்கு வள்ளி மறைச்சி காசு வாங்குவாங்க. என்னென்னமோலாம் பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க. டோல்கேட் இந்த மாதிரி டோல்கேட்லாம் இல்லைங்க. எல்லாமே சிஸ்டமேட்டிக், ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே டிடக்ஷன். ஸோ நம்ம கார்டில் நம்ம டாப்அப் பண்ணாமல் போனோம்னா ஃபைன் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் வந்துடும். டாப்பெல்லாம் அங்கே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஸ்பீடு லிமிட்டட் வந்து இங்கே 90 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. பட் இருந்தாலும் நான் 90ல் போகக்கூடாது. ஏன்னா நான் வேணும் ஓட்டிகிட்டு போகிறதுனால 90ல் போகக்கூடாது. அப்படியே இந்த சைடில் பாருங்கள், கடுதாசி பூக்கள், கடுதாசி பூன்னு சொல்லுவோம்ல, அந்த பூ வந்து இருக்கு பாருங்க சைடில். நீங்கள் 2 சைடும் பார்க்கலாம். 2 சைடுமே உங்களுக்கு வந்து கடுதாசி பூ. ஆமாம், 2 சைடுமே வச்சுருக்காங்க அழகா. இப்போ கொஞ்சம் பசுமே இல்லாத மாதிரி தெரியுதுல்ல. வெயில் வந்து இந்த 1 வாரம் ஃபுல்லாக வெயில் பயங்கரமாக அடிச்சு பண்ணையை கிளம்பிடுச்சு. அதனால 2 நிறத்தில் வந்து பூக்கள் இருக்கு பாருங்க. 2 சைடுமே பிங்க் கலர்லேயும் இருக்கு, ரெட் கலர்லேயும் இருக்கு. ஸோ 2 சைடுமே பூக்கள் அழகாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் மரங்களும் நல்லா அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒவ்வொரு கம்பெனிகள் வந்து அதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணலைனாலும் பொதுமக்கள் கேள்வி கேட்பார்கள். இதுதாங்க முக்கியமாக ஒரு பாயிண்ட்டு. பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ரோட் டேக்ஸ் இதெல்லாம் வந்து பே பண்ணுறோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் கேள்வி கேட்பாங்க. சிங்கப்பூர் மக்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறதுல வல்லவர்கள். நம்ம அப்படி தாங்க சொல்லணும். கேள்வி கேட்டால் தான் வழி பிறக்கும் இல்லையா? கேள்வி கேட்கலன்னா வழி பிறக்காது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நன்கு படித்தவர்கள், கல்வி அறிவில் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப நன்கு படித்தவர்கள், ரொம்ப திறமையான
இந்த ரோடு பிளாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரே உங்களுக்கு கண்டிப்பாக நான் எல்லா ஏரியாவும் சுற்றி பார்க்குறேன். நீங்கள் வீடியோ வந்து பண்ணாமல் பாருங்கள், எல்லா ஏரியாவும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஏரியாவும் பில்டிங் எப்படி இருக்குது, ரோடெல்லாம் எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்க. சைடில் எல்லாம் பாருங்கள், ரோட்டுக்கும் கீழே 2 இன்ச்சுக்கு கீழே வந்து உங்களுக்கு 2 இன்ச்சு இருக்கும், 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சுக்கு கீழே வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் வச்சுருப்பாங்க. ஏன்னா ரோடு ஹைட்டாக போட்டு ட்ரைனேஜ் கீழே இருக்கும். இதுதாங்க முறை. நீங்கள் சைட்லேயே பாருங்கள், அழகாக தெரியும். இந்த மாதிரி ரோட்டு ஓரத்துலேயே வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ்லாம் வச்சு அதை அழகாக கொண்டு போய் வடிகாலில் விட்டுருவாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே வந்து ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும், ஆற்றுல கொண்டு போய் விட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த ஆட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு டீம் வைப்பாங்க. அந்த இருக்கிற இலைகள் சத்தைகள் எல்லாத்தையும் வந்து பொறுக்கிறதுக்கு அங்கே ஒரு டீம் இருப்பாங்க. இங்கே ஒரு ERP இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சு 10 மணிக்கு மேலே அப்புறம் ஃப்ரீ, அப்புறம் அதுக்கு மேலே 5 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மன்னித்து கொள்ளவும். அப்படியே நேராக போவோம். பார்த்தா பெண்டமீர் வந்தாச்சு. கேலாம்பாரு சைடில் இருக்கு பாருங்க, கேலாம்பாரு MRT. ரைட் அண்ட் லெஃப்ட், எக்ஸிட் A ரைட் சைடு, எக்ஸிட் B லெஃப்ட் சைடு. இதுதாங்க கேலாம்பாரு MRT. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கேலாம்பாரு, அங்கே ஒரு ஆப்போசிட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேலாம்பாரு ஃபுட் கோர்ட் இருக்குதுங்க, பெரிய ஃபுட் கோர்ட்டுங்க. அது உள்ளதுக்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள சந்தைகள்லாம் இருக்குது. காலையிலே ஜேன்னு இருக்கும். ஸோ வர்ற சாட்டர்டே வந்து உங்களுக்கு நம்ம சந்தை வந்து சிங்கப்பூரில் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து வர்ற சாட்டர்டே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்த ஏரியாவில். ரைட் சைடில் உள்ள அந்த கிரவுண்டில் சண்டேலாம் பயங்கர ஜேன்னு இருக்கும் கிரிக்கெட். இந்த கிரவுண்டில் நான் விளையாண்டது இல்லை.
மைக்கா ஜாமான் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம், மறந்தாச்சு பாருங்க. அதனால ரைட் லெஃப்ட் எடுத்து நேராக போயிட்டு இந்த ஜாமானை கொடுத்துட்டு வந்துடுவோம். என்ன பண்ணுறது, துணி வந்து வாஷிங் போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சுப்ரா கிராசிங்கில் வந்து ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா எப்படி வந்து சைக்கிளில் வந்து மோதுவாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. அதனால ரொம்ப கவனமாக போகணும். பார்த்தீங்கன்னா சுப்ரா கிராசிங்லாம் வந்து ரொம்ப கவனமாக போகணும். நிறுத்தி ரைட் லெஃப்ட் பார்த்துட்டு தான் நீங்கள் வண்டி எடுக்கணும். ஏன்னா இந்த டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த கிராப் டெலிவரி பண்ணுறாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சைக்கிள் வச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க. அவங்களால அந்த சைக்கிளில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால கொண்டாந்து எது நயனா நம்ம வேனில் போகிறதுனால இப்படி எக்கி பார்க்க முடியாது, சைடில் அவங்களுக்கு தெரியாது பாருங்கள். அதனால ரொம்ப கவனமாக சுப்ரா கிராசிங்லாம் வந்து சின்ன இன்சிடென்ட் இருந்தாலும் பெரிய இஷ்யூ ஆக்சுவலி வந்து நம்மளோட மிஸ்டேக் ஆகி போயிடும். ஸோ அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக ஓட்டணும் வண்டி. ஸோ ஒரு இங்கேயெல்லாம் வந்து பேச்சுக்கே வேலை இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பெரிய இஷ்யூ ஆகிடும். அதாங்க சிங்கப்பூரை பொறுத்தளவில் ஒரு ப்ராப்ளம் வராத வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஓகே கைஸ், புங்கிங் எம்ஆர்டி, புங்கிங் எம்ஆர்டிலேருந்து ஏன்னா தாம்சன் போக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து எம்ஆர்டி இருக்குது. கீழே வந்து அண்டர் பாஸ் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து கீழே இருந்து நீங்கள் அந்த சைடு போகலாம். இந்த சைடு சந்தை மார்க்கெட், ஆமாம் மார்க்கெட்டு சந்தை எல்லாம் ஒன்று தானே. இந்த சைடு நீங்கள் போகலாம். அதாவது வயசானவங்க கூட இங்கே காரெல்லாம் ஓட்டுவாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்லேயே வந்து உங்களுக்கு ஏறவெல்லாம் போட்டுருப்பாங்க. இதே மாதிரி ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து டோட்டல் லைன் இருப்பாங்க. ஒயிட்டு, அந்த எல்லோ கலர் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அதனால நம்ம அந்த ரெண்டு கோட்டுக்கும் சென்டராகவே போக வேண்டியது தான். நிறைய பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் நிறைய பேர் வண்டி கார் ஓட்டுவாங்க, நைட்லேயும் சரி பகல்லையும் சரி. அதனால கார் ஓட்டுறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கார் ஓட்டுனோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், இதுதாங்க நடைமுறை. ஓகே, பேசிக்கிட்டே இருக்கேன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்படியே பாருங்க. பஸ் மேக்ஸிமம் டபுள் ஸ்டோரி இருக்கு, சிங்கிள் ஸ்டோரி 107 அப்படியே நேராக போய் ரைட் எடுத்தோம்னு வச்சிருக்கேன். பிஐல ரைட் எடுத்தோம்னா நேராக ஜாங்கி ஏர்போர்ட். பிஐ அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா துவாஸ். மேலே நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு அந்த ரோட்லேயே அந்த பாருங்க மேலே வந்து போர்டெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த கரெக்டாக அந்த ஏரோவை ஃபாலோ பண்ணி போனோம்னா துவாஸுக்கு இந்த லைனில் போனோம்னா 3 லைன் இருக்கு பாருங்க. 2 லைன் சிடிஇ துவாஸ். அதில் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்தோம்னு வச்சுருங்களேன், ஜாங்கி போகலாம். நீங்கள் மேலே அதிலே பார்க்கலாம் பாருங்க, அந்த போர்டுலேயே இருக்கு உங்களுக்கு. ரொம்ப கிளியராக இருக்குங்க. நீங்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதுதான். சைடில் ஒருத்தர் பாருங்க, மோட்டர் சைக்கிளில் வந்து அவர் 3D வச்சுட்டு போகிறாப்புல. அவரும் நம்மளை மாதிரி அவரும் ஒரு
விலாக் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோட்டர் தான் போது பாருங்க, மூன்று போது பாருங்க மோட்டர். அவர் வந்து இன்ஸ்டா 360 நட்டு வச்சிருக்காப்புல. ஸோ எப்படி வண்டியை ஓட்டினாரு எப்படி அப்படிங்கிறத அவர் போயிட்டு ரிவ்யூ பண்ணி பார்ப்பாப்புலன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி விலாக்கிங்காகவும் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் எடுத்துருவோம், கோஸ் லைன் எடுத்துருவோம். கோஸ் லைன் எடுத்து அப்போதான் நம்ம வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போகலாம். தாம்சன் இப்படியே நேராக போனோம்னு வச்சுக்கிறேன். நேராக ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நேராக பொங்கல். ஆமாம், நேராக ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பொங்கல். இந்த லெஃப்ட் எடுத்தோம்னு வச்சுருங்களேன், தாம்சன் ரோட்டுக்கு போகலாம். ரைட் எடுத்தோம்னா துவாஸ் போகலாம். அவ்வளோதாங்க. ஆதவே நம்ம இந்த ரோட்லேயே ஆதவே என்ட்டு நம்ம போனோம்னு வச்சுருக்கோம் துவாஸ்லேருந்து அங்கிட்டு போனோம்னா செகண்ட் லிங்க், அப்படியே நேராக மலேசியா. ஆமாம், மலேசியாவிலேருந்து நேராக மலேசியாவிலேருந்து அடிச்சோம்னு வச்சுருங்க. மலேசியாவிலேருந்து அந்த எண்டு போனோம்னா தாய்லாந்து, அந்த எண்டு தாய்லாந்து. அவ்வளோதான், போயிட்டு திரும்ப வேண்டியதுதான். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும். ரைட் சைடு பார்ட்டியெல்லாம் எல்டியை வந்து ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கோளாறு கொடுக்கணும்னு நினச்சி எல்லாம் கரெக்டாக வந்துடுவாங்க. அதனால் ஸ்பீட் லிமிட்டெல்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. லோரங் 6 வேண்டாம், நேராக என்ன பண்ணுவோம், சிடி எடுத்துருவோம். எஸ்எல்இ, சிடிஇ, டிபிஇ. ஸோ சைடில் ஒரு என்ன மரம் இருக்குதுன்னா சூரப்பழமா, சூரப்பழம் இல்லை, இலந்த மரம். இலந்த பழம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்குங்க இங்கே. நாவப்பழம் பார்த்துருக்கேன் சிங்கப்பூரில், ஆனால் நாவப்பழம் மரம் பார்த்துருக்கேன். ஆனால் இலந்த மரம் பார்த்துருக்கேன். இலந்த பழமும் பார்த்துருக்கேன். இலந்த பழம்னா சின்ன இலந்த பழம் இல்லைங்க, பெரிய இலந்த பழம் தான் பார்த்துருக்கேன். மலை இலந்தன்னு சொல்லுவாங்களா, அந்த இலந்தை தான் பார்த்துருக்குறேன். ஒரு கொண்டோமினியத்தில் வந்து இருந்துச்சு. ஆனால் சின்ன இலந்தை நான் பார்க்கவே இல்லை இது வரைக்குமே. இது வந்து ஏன் இப்படி கார் ஸ்லோவாக அப்படி ஆகுதுன்னா, இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து மெர்ச்சாகிற இடம், இரண்டு லைன்களும் ஒன்று இணைகிற இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம மெதுவாக தான் போகணும். ஸோ ஒன்ஸு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீட் லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ணி போகணும். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டது கொஞ்சம் உரப்பு அதிகமாக கொஞ்சம் கூட போட்டோம்னா, இந்த சிக்கன் ரைஸை பற்றி சொல்லணுங்க உங்களுக்கு. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் ரைஸ். ஆக்சுவலி எனக்கும் ஒரு ஆசை என்னன்னா, இந்தியாவிலேயும் வந்து சிக்கன் ரைஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தோணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் நம்ம ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கப்பூர்லேருந்து வந்து எல்லாருக்குமே வந்து சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். டெய்லி வந்து சோறு குழம்புன்னே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற நமக்கு ஒரு வாட்டி மாற்றி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருங்க. ஸோ எனக்கு அடிக்கடி தோணும், ஸோ யாருமே வந்து ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து சிங்கப்பூரில் உள்ள சிக்கன் ரைஸ் எல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். ஸோ ரீசெண்ட்லி பார்த்தா ஒருத்தர் வந்து தொம்யம் மலேசியா அப்படின்ட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. ஸோ ராமநாதபுரம் சைடுன்னு நினைக்கிறேன், அந்த சைடு ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. செம்ம வைரல். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபுட்டை வந்து நீங்கள் இது பண்ணி நீங்கள் அது மாதிரி பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், இல்லை கடைசி வரைக்கும் சோறு குழம்புட்டே போனீங்கன்னா மாற்றி ஏதாச்சும் யோசிங்க. சொல்லப்போனால் மாற்றி ஏதாச்சும் யோசிங்க. இப்போ வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இறங்குறீங்க அப்படிங்கிறப்ப மாற்றி ஏதாச்சும் வெளிநாட்டில் இந்த மாதிரி
மாதிரி ட்ரிங்க்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அறிமுகப்படுத்துங்க. புதுசு புதுசாக கொண்டாங்க. நம்ம நாட்டுக்கு மக்களை வர வைங்க. நம்மளே சுற்றிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்காம மற்ற நாட்டுக்காரங்களையும் வர வைங்க. மற்ற நாட்டுக்காரங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எதனால வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு? தி ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து எல்லா ஏரியாவிலையுமே எந்த சிட்டிக்கு எந்த நகரத்துக்கு போனாலும் சரி, நம்ம எந்த சிட்டிக்கு போனாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டுக்கோட்டையா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், ஒழுங்கான டாய்லெட் ஃபர்ஸ்ட் இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுருங்களேன், அவங்களோட ஃபுட்டு வந்து எங்கேயாச்சும் இருக்கா, என்னதான் இருந்தாலும் இந்தியன் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு முறை தான் எடுப்பாங்க, 1 முறை 2 முறை தான் எடுப்பாங்க. அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட்டுக்கு வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால என்னன்னா வெளிநாட்டில் உள்ள ஃபுட்டை கொண்டு வாங்க உள்நாட்டுக்கு. நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெளிநாட்டில் உள்ள ஃபுட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ ஒரு மாற்றி யோசிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானமும் இருக்கும், மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகுவீங்க. ஸோ ஃபுட்டை வந்து மாற்றி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எல்லாருக்குமே இருக்குங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. ஸோ அதனால மாற்றி யோசிச்சிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து சிறப்பாக இருக்கும். அதான் சொல்லுவேன். அதே போல பிஸ்னஸ் வந்து உடனே க்ரோத் ஆகணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பிஸ்னஸ் வந்து எப்பயுமே சரி லக்க பொறுத்து தான். வந்து உடனே வந்து மேலே போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிஸ்னஸில் ஏற்றம் இறக்கங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அட்டி வாங்கி தான் ஏறுற மாதிரி இருக்கும். உடனே மலை மேலாம் ஏறிட முடியாது. எவ்வளோ சர்க்கிள் விற்கள் கீழே விழுவுறது போகிறது எல்லாமே இருக்கும். அதனால போய் உச்சி அடையணும்னா பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு தான் மேலே போயிட்டு மலையை வந்து சிகரத்தை தொடுற மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறப்போ துணிச்சு பண்ணுங்க. எல்லாமே இந்த வர்ற வைரல் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு ட்ரிப் இல்லைனாலும் ஒரு ட்ரிப் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து பூம் ஆகும். அதனால பிஸ்னஸ் பண்ணுற நீங்கள் வந்து மனசை தளர விட்டுறாதீங்க. தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. நல்ல முறையில் பிஸ்னஸ் மேலே போகும். ஓகே. ஸோ விஷயத்துக்கு வருவோம். நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், நேராக போயிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா இது தாம்சன் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து 70 தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து எப்பயுமே ஒருத்தர் வந்து இது வச்சுக்கிட்டு இருப்பாரு, கன்று மாதிரி. எந்த கார் வேகமாக போகுதோ அந்த காரை வந்து ஷூட் பண்ணிடும். ஷூட் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லைங்க, அந்த காரோட ஸ்பீடை வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ 70க்கு மேலே போகக்கூடாது இந்த லைனில், இந்த ஏரியாவில். அதனால எப்பயுமே அந்த மேலே உள்ள பாலம் இருக்குங்களா, ஓவர் பிரிட்ஜு, அதில் வந்து எப்பயுமே ஒரு போலீஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்படியே ரைட் எடுத்தோம்னு வச்சுருக்காங்களேன், லியோனிக்கு போகிற இடம். லியோனி ரோடுங்க அது. எங்கேயாச்சும் பார்த்துருக்குதுங்களா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து வெறிச்சலோடி கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இடம், அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லை. எல்லா ஏரியாவும் எவ்வளோ பசுமையாக வச்சுருக்காங்க பாருங்க, எவ்வளோ பசுமையாக இருக்குதுங்களா. அப்படியே ரைட் சைடு பாருங்களேன், அந்த மரம் வந்து எவ்வளோ அழகாக வந்து வெட்டி, எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ அழகாக வெட்டி எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடும் பாருங்கள், ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது. அந்த மலையிலையும் வந்து எவ்வளோ மரங்கள் அதெல்லாம் எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க பாருங்கள். அந்த சைடு உள்ளே ஃபுல்லாக ஹெச்டிபி ப்ரெடல் வியூ அப்படின்ட்டு அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஒரு ஹெச்டிபி எல்லாம் இருக்குது. அது உள்ள ஒரு நாள் போன வீடு சுற்றி பார்க்குறோம். கிளாஸ் லோரி ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம முக்காசு பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ், பங்களா காய்ச்சி நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பசங்க வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் 4 லைசன்ஸ் வச்சு இந்த மாதிரி லோரி அதிகமாக ஓட்டிட்டு இருக்காங்க.
இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு, எந்த இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்த எனக்கு நீங்க இந்த இடத்த நீங்க எனக்கு வீடியோ அப்டேட் பண்ணுங்கண்ணே, போட்டு விடுங்கண்ணே, வீடியோ எடுத்து போட்டு விடுங்கண்ணே அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா நண்பர்களே? ஸோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்க வீடியோவை. ஸோ லிமிட்டட் இங்கே 60 தான். ஓகேயா? 60ல தான் போகணும். ஏன்னா ரெண்டு சைடுமே ஆரஞ்சு கலர் காய்ஸ் இருக்கிறாங்க. சொல்ல போனா இந்த ஏரியாவில் இங்கே ஒரு கேமரா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லான இடம் இது, ரொம்ப சென்சிட்டிவ். 60க்கு மேலே ஒரு பாயிண்ட் போனால் கூட இந்த இடத்துல கேமரா உங்களுக்கு ஷூட் பண்ணிடுது. இது தாம்சன் ரோடு. தாம்சன் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இந்த ஏரியா தாம்சன் ரோடுனா இதாங்க தாம்சன் ரோடு. சென்ட்ரல் ஏரியா இதுதான் தாம்சன் ரோடு. இந்த ரைட் சைடு ஒரு பரோட்டா ரொம்ப ஃபேமஸான பரோட்டா இருக்குது, தாம்சன் எம்ஆர்டி. அப்படின்னு கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் போனோம்னா தாம்சன் எம்ஆர்டி. ஸோ இந்த ஏரியா அப்படியே சரௌண்டிங் இதுதான் தாம்சன் ரோடுன்னு சொல்ற ஏரியா. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தரை வீடு அதிகமாக இருக்கும். தரை வீடு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஏரியாவில். அதனால தாம்சன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் ஒரு நாள் படிச்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படியே சைடில் தெரியறதெல்லாம் எல்லாமே ஃபுட் கோர்ட்டு, ஹார்ட்வேர் ஷாப்பு, இந்த மாதிரி சின்ன பெயிண்ட் ஷாப், இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அங்கே தெரியறதெல்லாம் ஆஃபீஸ். ரைட் சைடு இருக்கிற அந்த பெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா அது ஹெச்டிபி. லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ். இந்த மாதிரி மல்டி ஸ்டோரி கார் பார்க்கெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேம்ப்ல எப்படி ஏற போகிறோம் பாருங்க. ரேம்ப்ல எப்படி ஏறுறதுன்னு பாருங்க. இதாங்க இருக்கும் ரேம்ப். கார் பார்க் மேலே ஏறணும்னு வச்சுருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும் ரேம்ப். அப்படியே சுற்றி ஏற வேண்டியதுதான். தாம்சன் ஏரியாவில இருந்து ஹாலந்து ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஹாலந்து ரோடு அங்க போறோம். ஓகே, இந்த ரேம்ப்ல எப்படி போகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க. ரேம்ப்ல எப்படி வண்டி இறங்குது பாருங்க. ஓகே ரைட், லெட்ஸ் கோ டு தாம்சன்ல இருந்து எங்க போகுதுன்னா வண்டி ஹாலந்து ரோடுக்கு போகுதுங்க. அதான் பார்க்க போறோம் வீடியோ பார்க்கலாம்.
போறான் பாருங்க உண்மையிலே. மெர்சன்டிஸ் பெரிய கார் போயிட்டு பாருங்க முன்னாடி. சிங்கப்பூர்ல நீங்க இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவான காரெல்லாம் பார்க்கலாம் ரோட்ல. அதே மாதிரி நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போதே நிறைய கார் இந்த மாதிரி மெர்சன்டிஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். மெர்சன்டிஸ் மேக்ஸிமம் மெர்சன்டிஸ் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து BMW, இன்னும் ஓச்சர் சைடு போனோம்னா அங்கே நிறைய வந்து மசராத்தி இந்த மாதிரி ஏதோ பார்க்கலாம். மசராத்தி ஆண்டிக்கு என்ன அர்ஜென்ட்னு தெரியல, இப்படி கிராஸ் ஆகி கார் பாட்டு இவ்வளோ வேகமாக வந்துகிட்டு இருக்குது. அது பாட்டு கையை நீட்டிட்டு போயிட்டே இருக்குது பாருங்க. மலைத்தூறல் வந்துகிட்டே இருக்குது. மலைத்தூறல் வந்துகிட்டே இருக்குது. பிள்ளைங்க கிராஸ் ஆகுறாங்க. ஒரு சில பேர் என்ன சைடில் பார்த்தீங்கன்னா நேரம் அவர் நினைச்சிட்டாரு ஆள் வரல அப்படின்ட்டு. அப்படி வந்து கூறுற சரக்குன்னு வந்து கார் எப்படி சரக்குன்னு வந்து கூடுறான் பாருங்க. அவன் நல்லா அர்ஜென்ட் அவனுக்கு. தூறல் ஆரம்பிச்சிருச்சு. தூறல் பிரச்சனை இல்லை, வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பாருங்க எவ்வளவு பெரிய சிக்னல் இந்த இடம் பாருங்க. இருக்கிற அந்த கொண்டோமினியம் எல்லாம் இப்போ ரீசன்ட்லி கட்டினது. சைடில் பாருங்க அந்த பாலத்துக்கு கீழே எவ்வளோ அழகா வந்து கட்டுற ரோடாக்ஸுக்கு வந்து எவ்வளோ அழகா மரங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ரோட்டை மறைச்சு உங்களுக்கு வந்து ரோட்
ஆயிடுச்சு. ஆமா, ரோட்டை மறைச்சு வந்து அங்க இது பண்ணுவாங்கல்ல, வாங்குவாங்க பாருங்க காசு. ஏகப்பட்ட சண்டையெல்லாம் நடக்கும் தமிழ்நாட்டுல. இங்க அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே டிடக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பரா நடக்கும். ஒரு கம்பேரிங் சொல்றேன். டெஸ்லா போகுது பாருங்க முன்னாடி. பக்கத்துல அந்த ஒரு BMW ஒன்று போகுது பாருங்க. ரைட் சைடுல பாருங்க, கொஞ்சம் முன்னாடி போனா அந்த BMW பார்க்கலாம். சூப்பரா இருக்குல்ல. 860 ரைட் சைடுல பாருங்க, அப்படியே ஒரு BMW. வாவ், சோ நைஸ் கார். கரெக்டா டெஸ்லாவுக்கும் ரைட் சைடுல நிக்கி பாருங்க ஒரு PM. சூப்பரா இருக்குல்ல. இந்த ஹாலந்து ரோட்லேருந்து இப்படி ரைட் எடுத்தீங்கன்னா 6th அவென்யூ. சிங்கப்பூர்லேயே வந்து ஒரே நேர் கோட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த 6th அவென்யூ ரோடு ஒரே நேராக இருக்குங்க. இந்த தலைவுலேருந்து அந்த தலைவு வரைக்கும் ஒரே நேராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரோடு 6th அவென்யூ. ஓகே, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா குயின்ஸ்வே ரோடு. ஆமாம், அப்படியே போனோம்னா நேரா குயின்ஸ்வே போயிட்டு ஹார்பர் பிராண்டுக்கு போகுங்க. அந்த ரோடு எடுத்து நேரா ஹார்பர் பிராண்டுக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன போறோம்னா ஹார்பர் பிராண்டுக்கு போறோம். நம்ம அங்கேருந்து வந்து டேனல், நம்மள வந்து டேனலுக்குள்ள போறோம். ஸோ செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும். நீங்க அந்த டேனல்ல போறத பார்க்கலாம். அதாங்க பெரிய டேனல். எப்படின்னா ஹார்பர் பிராண்ட்ல இருந்து பொங்கல் வரைக்கும் இருக்கும் அந்த டேனல். அது வரைக்கும் நம்ம அந்த டேனல்ல தான் போறோம். இப்போ நேராக ஹார்பர் பிராண்ட் போயிட்டு ஹார்பர் பிராண்ட்லேருந்து அதுக்கப்புறம் அந்த டேனல்ல போறதை வந்து அதையும் நீங்க வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்க அந்த டேனல்ல போறதையும் நீங்க பார்க்கலாம். பார்க்கலாம். என்ன கார் வந்து எப்ப பார்த்தாலும் இழைச்சிக்கிட்டே இருக்குது, எங்க பார்த்தாலும் அப்படின்னு பாக்குறீங்களா? அப்படித்தாங்க சிங்கப்பூர்ல எல்லா ரோடுமே வந்து உங்களுக்கு பிஸியா தாங்க இருக்கும். ஒரு ரோடு கூட வந்து உங்களுக்கு பிஸியா இல்லாம இருக்காது. எல்லா ரோடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோடுமே ரொம்ப பிஸியா இருக்கும்.
நேராக போகணும்னா இந்த ரோடு நேராக போகணும்னு வச்சுருங்களேன், சைனா டவுன் போகலாம். இந்த ரோட்டில் நேராக சைனா டவுனில் போய் மோதலாம். அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா அலெக்சாண்ட்ராவிலேருந்து அப்படியே தங்லிங் மால், தங்லி ரோட்டில் போய் ஏறும். ரைட் எடுத்தோம்னா ஹாப்பர் பிளான்ட் போகலாம். ஸோ நம்ம இப்போ ரைட்டு தான் எடுக்க போகிறோம், ஹாப்பர் பிளான்ட் போகலாம். தவிர்க்கிறது நல்லது எப்பயுமே. சரி, அந்த லைனுக்கு ஏன் போய்கிட்டு டைமிங் வந்து 7:32 இந்த மாதிரியெல்லாம் டைமிங் எல்லாம் இருக்கும். நீங்கள் கேட்டால் அந்த லைனை நம்ம தவிர்க்கிறது நல்லது, அதுக்கு போக வேண்டியது. என்னை பொறுத்தவரை நான் இது வரைக்கும் லைசன்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா நான் அந்த லைனை வந்து நான் டச் பண்ணவே மாட்டேன். எப்போ வந்து உங்களுக்கு டபுள் லைனை ஒட்டி அந்த டாட் லைன் இருக்குதோ அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போகணும். ஏன்னா அது தேவையில்லாத விஷயம் பாருங்க. எப்போ போலீஸ் நிப்பாப்புல அப்படிங்கிறது தெரியாது. எந்த டைப்லனாலும் கேட்ச் பண்ணலாம், நேரத்தை பொறுத்து இருக்குது. அதனால அதுல எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத விஷயம் தானே. அதனால சிங்கிள் லைனோ டபுள் லைனோ அவாய்ட் பண்றது பெட்டர். லியோனி ரோட்ல போனோம், பயங்கர டிராபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லியோனி ரோட்ல நாம போட்டோம் பாருங்க. இதுதாங்க அந்த ரோடு. 4 வருஷம் ஆச்சு இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா இதே வேக லிமிட், இதுல வேகம் எவ்வளவு போகணும்னா இதுல 70க்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி போகக்கூடாது. ஏன்னா அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் மேலே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்களா, அந்த பிரிட்ஜில் எப்பயுமே அந்த ஓவர்டேக் பிரிட்ஜில் எப்பயுமே போலீஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் டெய்லி இருப்பாங்க. இதில் நிறைய பேர் கண்ணா இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் கட்டுப்பாட்டை கட்டுக்குள்ள வைத்து தான் போக வேண்டும். ஆமாம், அவங்க நீங்கள் பாட்டுக்கும் 80-90 போனீங்கன்னா முடிஞ்சு. 80-90 வேலைக்கு ஆகாதுங்கிறோடு இன்னும் 70க்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி போங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக இருக்கு. இறங்கி போறப்ப அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். நீங்க இங்க பாருங்க, எத்தனை கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இருந்தாலும் உங்களுக்கு ரோடு ஃபுல்லா லைட்டு போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு வர்ற
வாங்கிட்டு அழுவாதா, கண்ணீர் விட்டு அழுவாங்க அவ்வளோ பேர். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாளைக்கு நீங்க லைசன்ஸ் ஸ்கூல் சென்டருக்கு வெளியில போய் நின்று பாருங்க. சில பேர் கண்ணீர் விட்டு, ஏன் கண்ணீர்? எல்லாரும் இல்லை. இப்போ நானே சொல்றேன், 10th 12th எக்ஸாம் கூட அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ சின்சியரா படிச்சு எழுதிருப்போமோ என்னங்க தெரியல. ஆனா பாருங்க, இந்த லைசன்ஸ் எடுத்து பண்ணாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ஆமா, ஏன்னா லைசன்ஸ் வாங்குறதுக்குள்ள ஐயோ, அதுலயும் பேசிக் தேரி நம்ம என்னன்னா ஊர் லைசன்ஸ் இல்லை. நான் இங்கே வச்சுதான் நான் இங்கேயே நான் படிச்சு அப்படி இருக்குது பேசிக் தேரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் தேரி 2 எக்ஸாம் எழுதணும். 2 எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நிறைய காரெல்லாம் உங்களுக்கு ஓட்டி வேற காமிக்கணும். அது ஒரு 20 கிளாஸ் 30 கிளாஸ் வரும். அதில் ஃபெயில் ஆகிட்டோம்னா அதுக்கு பணம் கட்டணும். பெரிய ப்ராசஸாக போங்க. ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி 10 வாட்டி எழுதுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நல்லா இருக்கும், மென்டலி நல்லா இருக்காது. அதனால சில பேர் நல்லா படிச்சு எழுதிடுவாங்க. ஆனால் சில பேருக்கு ஓட்டி காமிக்க தெரியாது. அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நிறையா இருக்கும். சில பேர் 5 நிமிஷத்தில் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகி போயிடும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஏதோ பெரிய ஒரு சுத்து கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம லைசன்ஸ் பாஸ் பண்ணி அதை கையில் வாங்குறப்போ கண்ணீர் தானே வரும் ஒவ்வொரு ஆளுக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன். அது பெரிய மகிழ்ச்சி. பெரிய ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா உடனே அதை மிஸ்டா அப்படி பண்ணுவாங்க. எனக்கு லைசன்ஸ் கிடைச்சிட்டே அப்படின்னு. அப்போ பாருங்க, அந்த லைசன்ஸ் எவ்வளோ ஒரு மதிப்பு அப்படின்னு கேட்டால் என்னன்னு கேட்டால், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ். ஆமாம், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கார் ஓட்டலாம். ஸோ இந்த சிங்கப்பூர் லைசன்ஸுக்கு அவ்வளோ ஒரு மவுண்ட் இருக்குங்க. அதனால தான் ஒவ்வொரு ஆக்டரும் சரி லைசன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா அவங்க அப்படியே இன்ஸ்டா ஃபேஸ்புக்லாம் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிட்டு அப்படிங்கிறது பெரிய ஒரு குதிரை கொம்பை தாங்க இருக்கும் லைசன்ஸ் எடுக்கிறது. ஒரு சில பேர் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இப்போ ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படிங்கிறது வர்றப்போ டக்குன்னு தண்ணியை போட்டு வண்டியை ஓட்டுறது. அப்புறம் என்ன ஆகும், டக்குன்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் லைசன்ஸ் சீஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் காலத்துக்கு வண்டி ஓட்ட முடியாது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. வண்டியை ஓட்டும் பொழுது கவனமாக ஓட்டுங்க. மதம் அறிஞ்சுக்கிட்டு வாகனத்தை இயக்க வேண்டாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா டக்குன்னு டெக்ஸ்ட் எடுத்து போயிருங்க. போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அங்கேயே ஒரு டெக்ஸ்ட்டை புக் பண்ணி வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு விஷயம். நீங்கள் நம்மள்கிட்ட கார் இருக்குது, 15 வெள்ளியை பார்த்தீங்கன்னா 20 வெள்ளியை பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். ஆமாம், லைசன்ஸை வச்சு தான் ஒவ்வொரு கம்பெனியும் நீங்கள் மூவ் பண்ணி சில பேர் அதில் லைசன்ஸை விட்டுட்டீங்க அப்படிங்கும் பொழுது அது பெரிய ஒரு இழப்பாகி போயிடும். அதனால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப டெக்ஸ்ட் எடுத்து போயிருங்க. என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். நீங்கள் அது உங்களோட கருத்து தான். இந்த மேலே போகுது பாருங்க ஹைவே. இது எங்கே என்னன்னா, இது நேராக போய் ஓச்சரில் இறங்குங்க. இந்த இதுலேருந்து போணுச்சுன்னா நேராக கிளெமெண்டி வரைக்கும் போகும். கிளெமெண்டிலேருந்து அப்படி அங்கிட்டு போய் ஜாயின் ஆகிடும். இது ஓச்சரில் போய் ஜாயின் ஆகும். ஆமாம், ஐடி பார்க் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம தமிழ் பசங்க நிறைய பேரை பார்க்கலாம் அந்த ஏரியாவில். மதியானம்
காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து எல்லாம் வந்து ஐடி பசங்க எல்லாம் வந்து இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஃபுல்லாக எல்லாம் ஐடி பார்க் தான். மேலே போறாங்க பாருங்க, எல்லாமே வந்து ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க. மேலே இருக்கு பாருங்க, அந்த ரோடு வந்து மேலே இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஏஒஇ மகாராஜா எக்ஸ்பிரஸ் மேலே உள்ள மகாராஜா எக்ஸ்பிரஸ். இது எங்க போகும்னா நேரா வந்து போகலாம். சென்டன்வேலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஈசிபி எடுக்கலாம். ஈசிபி எடுத்து ஜாங்கி போகலாம். ஜாங்கிலேருந்து இந்த ரோடுக்கு ஜாங்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல், இந்த 2 ஏரியாவுக்கும் போகலாம். இந்த ஏரியா வந்து 2 ஏரியான்னு இல்லை, நிறைய இடத்துக்கு போகலாம். அந்த ஏரியாவுக்கு இந்த ரோடு எடுத்தோம்னா ஓதவே நீங்கள் போகணும்னா ஜாங்கி, இது வந்து நேராக ஜாங்கி ஏர்போர்ட்டுக்கு போகும். ஹார்பர் வந்து எரியாச்சு. நீங்கள் மேலே பார்க்கலாம் பாருங்க, மேலே வந்து பாருங்க இந்த ரோப் கார் மேலே போகுது பாருங்க. கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ரோப் கார் மேலே போயிட்டு பாருங்க.
வண்டி காரில் வந்து பேட்டரி சார்ஜர் கம்மியாயிடுச்சு. நேராக வீவர்சிட்டியில் போயிட்டு சார்ஜர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகலாம். வீவர்சிட்டி பாருங்கள் எல்லாம் அழகாக இருக்குது. உங்களை அன்புடன் வரவேற்று நேராக உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு ஸோ யூடியூப் போகிறோம். இங்கே தான் சார்ஜிங் இருக்குது. நேராக யூடியூப் போயிட்டு பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம்
பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே ஏறினதுக்கு அப்புறம் அந்த பில்டிங் அந்த லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
பார்க்குறதுக்கு.